யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நான் எப்படி வீடியோ போட்டாலும் வியூஸ் போகல. நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், சரியான நீங்க சொன்ன நேரத்துலயும் போடுறேன். அப்ப என்னுடைய வீடியோஸ் வியூஸே போகல அப்படின்னு உங்களுடைய மனநிலை இருக்குன்னா, இந்த மனநிலையில நானும் இருந்திருக்கேன். இந்த மனநிலையில இப்ப டாப்ல இருக்கக்கூடிய மதன் கௌரியும் இருந்திருக்காரு. அதே போல வில்லேஜ் குக்கிங் சேனல், ஸோ அது இருக்கிறதுல டாப்ல இருக்கிறது அதுதான். அந்த சேனலும் நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணக்குள்ள சொல்றேன் நான். அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை அப்படின்றது இருக்கு. முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூடியூப்ல நமக்கு வியூஸ் அதிகமா போகலைன்னா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல யூடியூப் எதை நம்ம பார்க்கும், கன்சிஸ்டன்சியை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 11 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவான்னா 11 மணிக்கு டானு அந்த வீடியோ பப்ளிசிட்டி ஆயிடும். நீங்க வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூ அதெல்லாம் கிடையாது. யூடியூப்பினுடைய அல்கரிதம் எப்படி வேலை செய்யும்னா இப்படிதான் வேலை செய்யும். கன்சிஸ்டன்சி வீடியோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு முக்கியத்துவங்கள் அதிகமாக யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது கொடுக்கும். அதுலயும் ரொட்டீனா ரெகுலரா ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி கரெக்டா அந்த டைம்ல வீடியோ போடுறாங்க. நீங்க நல்ல வீடியோ போடுங்க, மொக்க வீடியோ போடுங்க, இல்ல டுபாகுரி வீடியோ கூட போடுங்க, இல்லை நீங்க அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை கூட எடுத்து வந்து போடுங்க. ஆனா அது பண்ணக்கூடாது. சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் கூட அது வரக்கூடாது தான், பட் இருந்தாலும் சொல்றேன். இந்த மாதிரி எதை வேணா பண்ணுங்க, ஆனா கன்சிஸ்டன்சியா பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அது உங்களுக்கு யூடியூப் அல்கரிதம் அதை என்ன செய்யும்னா அதை கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வீடியோ போடுறோன்னு முடிவாகி போச்சு, வீடியோ எடுக்கிறோன்னு முடிவாகி போச்சு, ஷூட் பண்ண போறேன்னு முடிவாகி போச்சு, நான் யூடியூப்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்றதும் முடிவாகி போச்சு. அப்புறம் நான் ஏன் வந்துட்டு அடுத்தவங்க கண்டென்ட்டை போடணும்? அப்புறம் ஏன் வந்து ஏஐ வாய்ஸை பயன்படுத்தணும்? நான் ஏஐ வாய்ஸுக்கு எதிரானவ கிடையாதுங்க. ஏஐ வாய்ஸ் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏஐ வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே லைஃப் லாங் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய அனுபவம், நான் கதறி கதறி சொல்கிறேன், என்னுடைய அனுபவம் அப்படின்றது நிறைய இருக்கு. 20 சேனல்லாம் சும்மா இல்லைங்க. 20 சேனலும் உங்களுக்கு ஏதோ வந்துட்டு ஒரு சும்மா ஆரம்பிச்சிருப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் வியூஸ் போடலாம் விட்டுருப்பான் அப்படின்றதுலாம் கிடையாது. 700 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது, 2500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குது, முன்கூட்டியே வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கு. இன்னும் குறிப்பா எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு என்னன்னா, நான் டாப் ஃபைவ் சரவணனை பார்த்துட்டு, இப்போ வந்துட்டு அவர் வேற பேர் வச்சுட்டாரு, டாப் ஃபைவ் சரவணன் அவருடைய வீடியோ பார்த்துட்டு பிளாக் டாலியா அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, பிளாக் டாலியான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான். எனக்கு என்னுடைய வீட்டுக்காரங்களுக்கு சண்டை. நைட்டு ஃபுல்லா அவங்க இப்படி சொல்லு, இப்படிதான் பேசுறாங்க, இப்படி சொல்லு, அப்படி சொல்லிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த வீடியோ பார்க்கறேன், நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. அது பார்த்தா வந்துட்டு 6000 பேர் பார்த்துருக்குறாங்க. 6000 பேர் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த சேனலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 12 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருந்தாலும் அது மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்க எடுத்துட்டு வந்து தான் பேசணும். அப்ப கூட அவர் பேசின விஷயத்த பேசக்கூடாதுன்னு கிடையாது. அவர் அந்த பிளாக் டாலியா பத்தி பேசிக்கிறோம், நானும் பேசுவேன். ஸோ அது என்னுடைய உரிமை. நான் அவர் வீடியோவை எடுத்து போடக்கூடாது, அவருடைய வாய்ஸ் அவர் எடுத்து போடக்கூடாது. மொத்தத்தில் அவருடைய பங்கு என் சேனல்ல இருக்கக்கூடாது. அது அவருக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. இது வந்துட்டு ஜென்ரலா எல்லாருக்குமே பொதுவானது, அவருக்கு மட்டும் உரிமை அப்படின்றது கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கன்சிஸ்டன்சி முக்கியம். கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்க. எதுக்காவது உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒன்று வாய்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க, இல்லை வந்து புகைப்படத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா யூடியூப் அல்கரிதம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இதை வந்துட்டு லாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்கூட்டியே சொல்றேன், இதை பத்தி நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, தப்பு சொல்லல. உங்களுக்கு வந்து முகம் காட்ட குச்சமா இருக்கோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு பெருசா அதுல ஈடுபாடு இல்லையோ அப்படின்றது எனக்கு புரியல. ஆனா உங்க வாய்ஸையாவது அதுல கொடுத்துருங்க. வாய்ஸ் உங்களுக்கு வேணா நல்லா இல்லாம இருக்கலாம். இப்ப என் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா, எனக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல இருக்கவங்கள வெளியில அனுப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ வாய்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. விஜய் சேதுபதி அவரெல்லாம் பேசின இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை மோட்டிவேஷன் வரணும்னா. என் குரல் கேவலமா இருக்கு, நானே கேவலமா இருக்கேன், எனக்கு சுத்தமா என் மேல எனக்கு கான்பிடென்டே இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு பிக் பாஸ்ல உட்காந்து மேன கேட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க அழகு அப்படின்றது வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்ல தான் இருக்கே தவிர நம் முகம் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ உள்ளம் அப்படின்றது தான். அதனால நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. நீங்க கருப்பா இருக்கீங்க, சிவப்பா இருப்பீங்க, உங்க வாய்ஸ் கீச்சு கீச்சு கீச்சுன்னு வருது, அதுல சில தற்கூறிகள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஓகே,
சில வந்துட்டு பயப்பிள்ளைங்க வந்து என்ன செய்யும்னா அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றது, ஒருத்தர் மட்டமா நினைக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா அதுல மெஜாரிட்டியா உங்களுக்கு வந்து லைக் தான் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வாட்டர் மிலன் எவ்வளவு பேர் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வாட்டர் மிலன் பாக்குறீங்களா? பிக் பாஸ்ல ஓட்டு வருது, சிம்பத்தி எல்லாமே வருதுங்க. என்ன பண்றது? சரி, ஓகே. எனவே சரி, நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிடென்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வியூஸ் என்ன போட்டாலும் போகலைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த தப்பை கம்பல்சரி பண்ணியிருப்பீங்க. டெய்லியும் வீடியோ போட்டிருக்க மாட்டீங்க. அதே போல டெய்லியும் ஒரே நேரத்துல வீடியோ போட்டிருக்க மாட்டீங்க. மற்ற கண்டென்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்க குழப்பி குழப்பி போட்டிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு வந்துட்டு லோன் வீடியோ, இன்னைக்கு வந்துட்டு கார் வீடியோ, இன்னைக்கு வந்துட்டு ஆன்மீக வீடியோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக் வீடியோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிளாக் வீடியோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஸோ வீட்டில் வந்து கிளீன் பண்ற வீடியோ, ஸோ சம்திங் எதனாச்சும் ஒன்று, ஸோ டிராவல் வீடியோ எதனாச்சும் ஒன்று வந்து போட்டிருப்பீங்க. இப்படி நீங்க மிக்சடா ஒரு வீடியோ போடும்பொழுது உங்களுடைய ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் லோன் வீடியோவுக்கு இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இல்ல விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இல்ல வந்து டிராவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும். நீங்க நியூஸ் சேனல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலர் ஆடியன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூடியூப்ல நீங்க அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேற எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. யூடியூப்ல நீங்க இன்கம் வரணும், யூடியூப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னா கம்பல்சரி நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி அந்த பொறுமை உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு growth அப்படின்றத கொடுக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நீங்க என்ன வந்துட்டு எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து அப்படியே மாற வெளியில வந்துருவீங்க. நீங்களே சொல்லுவீங்க, ஒரு 21 நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுடைய சேனல்ல உங்களுக்கே தெரிய வரும். நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அட ஆமாம் பிரதர், நீங்க கரெக்டா சொன்னீங்க, அதன்படி நானும் போய் பார்த்தேன், அதே போலதான் இப்ப மாத்தின உடனே கரெக்டா வியூஸ் போகுது, ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போகுது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினேன், எனக்கு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன வந்துச்சு அப்படின்றத பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு நைட்டும் வரப்போகுது, மறக்காம அதையும் பாருங்க. ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் அதே போல அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா, அதாவது பார்ட் 2 வீடியோவில் நான் அந்த ஒரு பொருள் யூடியூப் வருமானத்துல எந்தெந்த பொருள் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட லைவா காமிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.